வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். ஆமாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட்டோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது 1 கிலோ அரிசி மாவுங்க. அடுத்ததாக கடலை மாவு எடுத்துருக்கோம், சம அளவுங்க. அரிசி மாவு 1 கிலோ, கடலை மாவு 1 கிலோ. இப்போ இந்த கடலை மாவு வந்து ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாவில் வந்து கட்டிகள் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜலிக்கிறப்போ அது நல்லாயிருக்கும். உப்பு 45 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முழு மிளகு 25 கிராம் எடுத்துருக்கோம், அதை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும். இதுக்காக எடுத்துருக்கிறது 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். நம்ம செய்கிற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். எம்எல் இல்லைங்க, கிராம் கணக்கில் எடுத்துருக்கோம். அடுத்ததாக சோடா சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க. அந்த மாவு எந்த பதம் இருக்கணுன்றதை நான் காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதோட கலர் கொஞ்சம் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாங்க, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ்ஸு இப்படி இருக்கணுங்க. அடுத்ததாக நம்ம ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக பில்லை எடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து ஜிக்ஸாக் பில்லைங்க. இதுலேயே பிளைன் பில்லையாக இருக்கும், ஸோ அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பில்லை யூஸ் பண்ணியிருக்கோங்க. பில்லையை மிஷினில் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு அதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னாவே போதும். அது தானாக வெளியே பிரிஞ்சு வரும். அது எப்படி வரும்ன்றதை காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணணும். இது கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் எல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ நம்ம அது யூஸ் பண்ணல. நம்ம சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி மிஷினே போதுமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், டைட் பண்ண இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஆயில் நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் இது ஆயிலில் திருப்பி விட்டு எடுக்க போகிறோம். இப்போ மிதமான சூடேறி வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சூடேறி வந்துருச்சு. இப்போ அப்படியே இந்த மிஷின் எடுத்து ஆயில் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பினோம்னாவே போதுங்க. பர்ஃபெக்டான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். கரெக்டான சூடு இருக்கிறப்போ செய்யணுங்க. இப்போ அப்படியே லைட்டாக கொதியடைங்க வந்ததும் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாங்க. நல்லா கிறிஸ்பியான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் செய்கிறப்போ அப்படியே அந்த ஆயிலை லேசாக சுற்றி விட்டுடலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சேம் அதே மிஷினை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பினோம்னாவே போதும். சூப்பரான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் இப்போ கம்மியாக தான் அப்லோட் பண்ணுறோம், அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது என்ன ரீசனுன்னாக்கா, வேலைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். டைம் இல்லாத ஒரே காரணத்தினால தான் எடிட் பண்ணாமல் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆகினாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்காக இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சு கொடுத்த முத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரவே சாப்பிட வச்சிடலாம். எப்படி இருக்குது முத்து, நல்லா இருக்கா? முத்து கேமரா பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார், வெக்கப்படுறாராட்டு இருக்குது. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.